இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்டில் அதோட டைப்ஸ் பார்க்கலாம். அதோட டைப்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வேலி பீக்ஸ், அப்புறம் இன்னொன்று கண்டினியூஷன் பேட்டர்ன். இப்போ வந்து நம்ம வேலி பீக்ஸில் உள்ள பீக்குக்குள்ளே அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கும்ல, அந்த சார்ட் செட்டப் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பீக்குங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மேலே போய்கிட்டே இருக்குங்கன்னா அதுக்கு பேர் தான் பீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ட்ராப் பேஸ் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ட்ராப் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு பாஸ் கொடுக்கும், அந்த இடத்துல எனக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும், அப்புறம் சடன் மூவ் அப் இருக்கும். அதோட ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கீழே வரும்போது நமக்கு ஒரு பாஸ் கொடுத்துருந்ததில்ல, அந்த பாஸை தான் நம்ம பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு ட்ராப் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு பாஸ் க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் ரேலி ஆகும். ஓகேவா? திரும்ப ரேலி ஆனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் பாஸுக்கே வரும். அந்த பாஸை தான் நம்ம வந்து என்ட்ரின்னு சொல்கிறோம். அதை என்னன்னு சொல்கிறோம்? ட்ராப் பேஸ் ரேலி டிமாண்ட் பை ஜோன். இதுதான் டிமாண்டு, இந்த பை ஜோனுன்னு சொல்கிறோம். ஏன் பை ஜோனுன்னு சொல்கிறோன்னா, திரும்ப அந்த பாஸுக்கே வரும்போது மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பீக்கில், அதாவது 2 டைப் இருக்குன்னு சொன்னோம். வேலி பீக்னு ஒன்று, கண்டினியூஷன் பேட்டர்ன் ஒன்று. வேலி பீக்கு, வேலிங்கிறது என்னென்னா டவுன் ஆகிறது, பீக்குங்கிறது என்னென்னா அப் ஆகிறது. இதில் பீக்கில் ட்ராப் பேஸ் ரேலின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ட்ராப் பேஸு ரேலிங்கிறது என்னென்னா பீக் ஆகிறதுக்கு ஈக்குவல் தானே. அதனால தான் நம்ம ட்ராப் பேஸ் ரேலி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, பீக்குக்குள்ள பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதில் ட்ராப் பேஸ் ரேலி. இப்போ நான் சார்ட்லேயும் இதே தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்துருங்க, ஒரு லோ இருக்குது, திரும்ப ஒரு ஹை இருக்குது, ஒரு ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை. மார்க்கெட் ஹையர் ஹை போயிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. எனக்கு ஒரு ட்ராப் கொடுத்துருக்கு. ட்ராப் கொடுத்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் அப் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சடன் அப் தான். ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ராங் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் நான் வந்து பேஸாக எடுத்துக்கிறேன். பேஸ் மீன்ஸ் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறேன், இல்லை நீங்கள் டிமாண்ட் சொன்னால் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? அதை நான் பேஸாக கன்சிடர் பண்ணுறேன். பேஸாக கன்சிடர் பண்ணிட்டு ட்ரா பண்ணிவிட்டேன். திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பை பண்ணுறேன். ஓகேவா? டிபிஆர், டிமாண்ட் ஜோன், பை ஜோன், இதை வச்சு நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஓகே, இதை பற்றி நம்ம சிம்பிளாக ஒரு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்ஸ். இதை நீங்கள் உங்களோட இதில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக ஆக்க முடியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால சும்மா சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஃபுல் ட்ரேட் செட்டப்பில் நம்ம எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு சின்ன டாப்பிக்கை வச்சுமே நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.